Pesat அப்படின்னு சொன்னாலே it's very very nostalgic. As a good friend of Murli, we have worked together and both the sons are sitting over here. That is also their family to me, and the family that brought me to this film through Vishnu. And Sneha Britto has been a very strict producer. அவங்கள பற்றி சொல்லணும், அவங்க பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரு அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்க. ஆனால் வந்துருங்க அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதில் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன் ஸ்னேகா. நான் பயந்து ஓடியாந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. பிரிட்டோ சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, ஐ ஒர்க் டுகெதர். ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் லாட் ஆஃப் த glint in his eyes ன்னு சொல்லுவோம் இல்லையா, easier to stay ன்னு சொல்லலாம். Like how otherwise our Murli was easier to stay in this industry and it's going to do a lot of human service to this industry. நான் வந்து ஒரு நேசிப்பாயில் வந்து இவருக்கு சரத்குமாருக்கு இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னு ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிற ஒரு சாங்ஷன். I'm really sorry I let the cat out of the bag. கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேன். சொல்ல வேண்டாமா? இதாச்சும் இதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூட்டு போனார். அசர்பைஜான் போனார் நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துல நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ள இருக்காங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதித்தி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, உட்காந்துருக்காரு. So it was a great experience and feeling in very different roles. Though I've done a very small cameo in this film and different roles. And Vishnu கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னன்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் பீன் ஃப்ளோட் டவுன். என்ன சொல்லி பாலா? கண்டிப்பாக சார். அதான் ஏன்னா அவங்க வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு, she's not here. I think her name is Andriana. Andriana is not here because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சில் கண்ணிலே காட்டுறதுக்கு இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, even of all the hero of the day, even as things is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். லெஜெண்ட்ஸ் have worked in this film and the entire crew, cast, cameraman, stunt choreographers, everybody have done a great job and Akash have done very well. ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, that's the first day of my career and தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam and we go through it the first day, second day and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless his movie. நேசிப்பாய கண்டிப்பாக நீங்கள் நான் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடில் வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க.
பட் இருந்தாலும் நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறேன், ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன் சார். ரெண்டு ஒன்று தான் சார். சில சொல்லி குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்னை என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருமே. ஏன்னா தென் அண்ட் நோ அது மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணாம்னு சொன்ன சிந்தரா சார் இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யாக்கே வேணாம் படுவேட்டையா நினைச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காலிக்கிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காலுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலாவது நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா நான் இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆன பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார். நான் எதையும் மறக்கிறது இல்லை மேல. அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். சரி நான் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி ரிட்டோ சார் இருக்காரு, இங்கே ஆல்சோ ப்ரீச் அதுக்கு மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாம போச்சு. ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பண்ண கல்யாணம் ஆயிடுச்சாமல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பண்ண பிறந்து நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பண்ண போறீங்க? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க போறா. இல்ல சார் ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பண்ண லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பண்ண நான் பண்ண நீங்க லவ் பண்ணுவீங்களே. வயசு ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார். ஃபேண்டசி. அதனால ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ. நிறைய பாத்து போலாமா? இல்ல நான் நிறைய போலாமா? என்ன சார் பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்திய மாதிரி போலாமா மாட்டேன். இல்ல இறங்கி அங்க போலாமா கேட்டேன். கண்டிப்பா சார். உங்க என்ன சார் நீங்க என்னடா பண்ண சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா முடியாது. தேங்க்யூ so much. all the best to the entire team.